நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா நான் அவர் பாதுகாப்பை விட்டு வெளியே நிக்கிறேன்னு அர்த்தம். நான் சர்ச்சுக்கெல்லாம் வரேனே, எல்லாம் செய்யறேனே, ஊழியம் செய்யறேனே, எல்லாம் செய்யலாம். நான் இயேசுவால் காக்கப்படுகிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில பரிசுத்த வெளிப்படும். அதான் தாவீது கெஞ்சி வரல, உடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க. அதன் அர்த்தம் என்ன? அவர் என்ன ஃபீல் பண்றாரு? பாவம் எனக்குள்ள வந்தா பரிசுத்தம் போயிடும். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தில் இருக்க மாட்டார். ஹோலி ஹோலி ஹோலி. பரலோகத்தில் இதான் பாட்டு, ஹோலி. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. ஆமே, கிருபையாய் நாம் காக்கப்படுகிறோம் தெரியுமா? அது தேவன் நம்மை தப்புவித்தது. அந்த இப்ப சிம்சோன் பாருங்க, அவன் காக்கப்பட்டானே. ஆனா நீங்க ஒரு காரியம் கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆவியானவரான அங்க இறங்கலையே. ஆவியானவர் இறங்கல, ஆனா ஆண்டவருடைய உண்மை அவனை பாதுகாத்தது. கர்த்தர் காக்கிறாரு சொல்லி திரும்ப 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 அந்த தப்பு பண்ணிட்டு இருந்தான் பாருங்க, மாட்டிட்டான். கர்த்தர் விட்டுட்டாரு. பெலிஸ்தியருக்கு முன்னாடி வேடிக்கை காட்டுற அளவுக்கு விட்டுட்டாரு. அவன் பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாதவன் அல்லவா? மனோவாவையும் அவன் மனைவியும் அழைத்து கொண்டு கர்த்தர் சொன்ன ஒரு பையனை கொடுப்பேன். தேவ தேவ திட்டம் அல்லவா அவன். ஆண்டவரே, அதாவது மூத்த குமாரன் ஏன் இளைய குமாரனை போல துன்மார்க்கமா ஜீவிக்கலன்னா தகப்பனுடைய பாதுகாப்புல இருந்தான். தகப்பனுடைய பார்வையிலையும் பாதுகாப்புலையும் பிடியிலையும் இருக்கிறான். அப்போ தகப்பன் மட்டும் இல்லைன்னா மூத்த குமாரனும் தப்பு பண்ணிருப்பான். ஏன்னா அவனுடைய வலியெல்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு நீங்க தரல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போறதுக்கு. அப்ப அவனுக்கும் ஆசைகள் உண்டு. ஆசை, மனுஷனாலே ஆசை இருக்குங்க, மாம்சம் இல்லங்க. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது இல்ல. அதனாலதான் தாவீது சொல்லுவார், ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினாலே அடியேனை. நம்ம எல்லாம் தப்பு பண்ணா, ஆண்டவரே யாரும் பண்ணாததே நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே. அந்த டைம் நம்ம என்ன ஒரு ஐக்கியம். ஆமே, விழாதவங்க இல்லைங்க. ஆனா இந்த மூண்ட மனசுல வச்சுக்கோங்க, உணர்வடைதல், ஒப்பு கொடுத்தல், ஒப்புரவாகுதல். இது நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். இவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அழைப்பை மறக்காதே. அசுத்தத்துக்கு அழைக்கவே இல்லை, அசுத்தத்திலிருந்து அழைத்திருக்கிறார். நான் அசுத்தத்தில் இருந்தேன், சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதே. ருசித்தவங்க பாடுங்க, சேற்றில் நின்றென்னை கல்லான கல்வாரியே கண்டு நன்றி. நல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, அதாவது நம்ம ட்ராக் மாறுதா? அவன் ட்ராக் மாறுதா? அல்லது நமக்குள்ள ஏதாவது இச்சை அல்லது தேவ திட்ட சித்தத்துக்கு மாறானதுக்கு நேராக திருப்பப்படுதல் இப்படி வரும்போது, ஆண்டவரே விட்டுறாதீங்க ஆண்டவரே. அந்த தகப்பன்
கேட்பார்ல, விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி. அதாவது இப்படி அதுதான் சார்ந்து இருக்கிறது. ஏன்னா அவர் பாதுகாக்கிறார். அவர் அவன் 100% சொல்ல முடியும், கர்த்தர் பாதுகாக்காம அவன் என்ன கேட்டா சொல்ல, என்னாலலாம் பரிசுத்தமா இருக்க முடியாது. கர்த்தர் பாதுகாக்காம, ஏன்னா கிருபையில காக்கப்படுறோம். கர்த்தர் பாதுகாக்காம சான்ஸே கிடையாது. கர்த்தர் பாதுகாக்காம நம்ம இருக்கிறோம்னு வைங்களேன், அந்த பரிசுத்தத்தை முதல் கொலைக்கிறது எதுவா இருக்கும் தெரியுமா? பெருமையா இருக்கும். ஆமென். அதாவது பெருமையுடைய PhD முடிச்சவர் தான் லூசிஃபர். அவன் வேற அங்க, அதாவது சாத்தான் வேற என்ன தப்பு பண்ண? விபச்சாரம் பண்ணானா? தேசித்தனம் பண்ணானா? யாரையாவது கொன்னானா? ஒண்ணுமே இல்லை. பெருமை இவ்வளவு மோசம், அதுக்கு தள்ளி இருக்கிறார். அவன் சொல்றான், நான் அதை ஒண்ணுதான் பண்ணி கீழே விழுந்தேன். இவன் நிறைய டிகிரி வச்சிருக்கிறானே. அவன் பரலோகத்தை கவனிச்சிங்களா? பரலோகம் எப்படிப்பட்ட இடம்னு? பரலோகம் எப்படிப்பட்ட இடம் கவனிச்சிங்களா? சாத்தா விபச்சாரம் பண்ணாங்க. என்ன பண்ணா? பெருமை. நானும் அவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு நிகராவேன், அவ்வளவுதான். ஒரு தப்புக்கு கூட பரலோகத்தில் இடம் கிடையாது. இதுதான் சத்தியம். ஒரு தப்புக்கு கூட. அல்லேலூயா. ஒரு தப்புக்கு கூட. இயேசு கப்பர்நகூம்ல பிரசங்கம் பண்ணும்போது ஆலயத்துக்குள்ள இருந்து பிசாசு அலறிச்சு. பூமியில ஆலயத்துக்குள்ள கூட பிசாசு வந்து என்ன பண்ணுவான்? உட்காருவான், அமைதியா உட்கார்ந்துட்டு போவான். ஒருவேளை நம்மளை கூட்டிட்டு கூட வந்து, நீங்க ஃப்ரெண்ட்ல உட்காருங்க, நான் பின்னாடி உட்காடுறேன், உட்காந்துட்டு போவான். ஒரு ஸ்திரீ 18 வருஷம் சர்ச்சில் இருந்தா. அந்த 18 வருஷம் இந்த ஸ்திரீயை யார் கட்டி வச்சிருந்தா? பிசாசு. எல்லாம் ரைட். அப்ப இங்க எல்லாமே நிறை குறைகள் உண்டு. ஆனா பரலோகத்துல ஒரு தப்புக்கு கூட இடம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை நிக்க வைக்கிறதுக்காக நம்மை பாதுகாக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். எனவே ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் ஒன்றை இச்சித்து, நம் கண்கள் அதை விரும்பி, நம் கைகள் அதை பறிக்க போய், நம் கால்கள் அதற்கு நேராக விரைந்து ஓடும் போது ஆண்டவர்கிட்ட உங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அப்பா அப்பா என்ன விட்டுறாதீங்கப்பா. சில இந்த கோழி குஞ்சுகள்லாம் அந்த செட்டை கீழே ஓடி வர்றது போல ஓடி வரணும். ஓடி வராம வெளியே சுத்திட்டு இருந்தா அந்த கோழி முன்னாடியே பருந்து வந்து அந்த குஞ்சை என்ன பண்ணும்? தூக்கிட்டு போகும். செட்டை கீழே ஓடி வந்துடணும். எப்பவுமே அவருக்கு தெரியுங்க, புல்லுள்ள இடத்திலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவருக்கு தெரியும் எங்க சேஃபா இருக்கு, விடுவார். விளையாடு. நம்ம பிள்ளைகளை சில இடத்துல விடுவோம்லாங்க, ஆனா எல்லா இடத்துலயும் விட மாட்டோமே. ஹல்லேலூயா. சில இடத்துல இப்படி விடுறோம்ல. அவர் எவ்வளவு ஒரு தகப்பனாய் நடத்துகிறார், தாயாய் நடத்துகிறார், நண்பனாய் பழகுகிறார், மேய்ப்பனாய் வழி நடத்துகிறார். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அவர் இருப்பார். அவருடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய். அழைப்பை மறக்காதீர்கள். இரண்டாவதாக விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். மூன்றாவது வசனத்தை வாசிங்கள். யூதா 1:3. மூன்றாவது வசனமும் 5வது வசனத்தையும் வாசிங்கள். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படிக்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த வேர்டை ரொம்ப கவனிக்கணும்.
ஆண்டவர் விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கிட்டார் பாத்தீங்களா? இதுக்காக நம்ம என்ன செய்யணுமா? போராடணும். பவுல் ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லி முடிப்பார்? அந்த வசனத்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடவே கூடாது. அது முடியாது. நான் இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நான் இந்த வசனத்தை எல்லாம் ப்ரீச் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மலையளவு விசுவாசம் இல்ல, கடுகு அளவு விசுவாசம். ஆமே. அதாவது கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையளவு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேங்கிறார். ஆமே. ஆனா நம்ம எல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்குள்ள ஒரு 7 மலை இருக்கு. அதனாலதான் என்னமோ தெரியல இப்படி இருக்கிறோம். அதாவது ஆண்டோட எதிர்பார்ப்பெல்லாம் பாத்தீங்களா? நான் துவக்கின விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? அதை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை நாம உண்டு பண்ண முடியாது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். இயேசுவை குறித்து நாம் கேட்கும் போது நமக்குள்ளே விசுவாசம், அந்த விசுவாசத்தை விசுவாசத்தை எனக்குள்ளே துவக்குவதின் அடையாளம் ஆமென், என்னை நோக்கி வருகிற நற்செய்தி, இயேசுவை குறித்த செய்தி. இயேசுவை குறித்த செய்தி உங்களுக்குள் வருகிறது என்றால் அவர் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறார் என்று அர்த்தம். இதை காத்துக்கொள்ளணும். இது அணைஞ்சிடக்கூடாது. இதுக்கு போராடணும். ஏன் போராடணும்? 6வது வசனத்தை பாருங்கள். 5வது வசனத்தை வாசிங்கள். இந்த வேர்டை கவனிக்கணும். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை வரப்பண்ணி ரட்சித்து, நல்ல கவனிங்க, எகிப்து தேசத்தில் வரப்பண்ணினவர்கள் எல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. பின்பு அழித்தார் அப்படின்னு இருக்கு. என்ன ஆண்டவரே இது? ரட்சிக்க அணைத்தீர், ரட்சித்து அழித்தீரா? ஆமென். இந்த வேர்டை கவனிக்கணும். இங்க ஆண்டவர் அழிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? விசுவாசியாதவர்கள். யார் விசுவாசியாதவங்க? ரட்சிக்கப்பட்டவர்களில் விசுவாசியாதவர்களை அழித்தார். சாத்தான் அழித்தான் இருக்கா? கர்த்தர் அழித்தார். இந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அதனாலதான் யூதா சொல்ல, நீ போராடணும். உனக்குள்ள ஃபெய்த் டவுன் ஆகுதா? அதை திரும்ப எடுக்க அந்த அதாவது அது உனக்கு எப்படி போராட தோணுது? போராடு. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறையுதுன்னு அடையாளமே நான் ஜெபத்தை முதல்ல விடுறதுதான். ஒருத்தங்கள்ட்ட கேட்கறத விடுறதுனால விசுவாசம் போயிட்டு. எவருவின் வீட்டார் வந்து சொல்லுவாங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவ மரித்து விட்டா. அதன் அர்த்தம் என்ன? இனி அவரால் இவளை குணமாக்க முடியாது. அப்ப அவரை குறித்த விசுவாசம் போனதும் பிரேயரை கட் பண்றாங்க. விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களில் விசுவாசிக்கிறவர்களை ரட்சித்துக் கொண்டு போகிறார். விசுவாசியாதவர்களை அழித்தார். அதனாலதான் நீ போராடு. பேதுருட்ட சொல்லுவார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. நம்ம எப்படி காக்கிறார் பாத்தீங்களா? என்னை பரிசுத்தவானாய் காக்கிறார், என்னை விசுவாசம் உள்ளவனாய் காக்கிறார். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாட்ட சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. யோர்தான் பக்கத்துல இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி இடத்தை உண்டாக்க நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். அப்படி குடி இருக்கிறதுக்கு எங்களுக்கு அங்க ஒரு இடத்தை உண்டாக்கும். ஏன்னா இங்க எப்படி இருக்கு? நமக்கு நெருக்கமா இருக்கு. நம்ம ஒரு இடத்தை பாக்குறது மாதிரினே வச்சுக்குவாங்களேன். இடம் நெருக்கமா இருக்கு. அதனால இப்படி இவங்க கேட்கறாங்க. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் லைஃப்ல. எலிசா சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் எலிசா சொல்ற, போங்க அப்படிங்கிறார். போங்கன்னு சொல்லும் போது ஒருத்தன் சொல்றான், நீர் தயவு செய்து
உமது அடியரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். இப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரா மரத்தை வெட்டணும். ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு கோடாரிய இரவல் வாங்கிட்டு வரான். நல்ல கவனிங்க, கோடாரிய ஒருத்தன் இரவல் வாங்குறானா அவனுக்கு எதுல பழக்கம் இல்லை? ஏன்னா அவங்கிட்ட என்ன இல்லை? கோடாரி இல்லை. சிலர் லைசன்ஸ் வச்சும் கார் ஓட்டல. ஏன் தெரியுமா? கார்ல ஓட்டையா? காரு இல்ல, கார் இல்ல. கார் ஓட்டி தானே லைசன்ஸ் எடுப்பாங்க. அந்த 15 நாள் டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டி லைசன்ஸ் எடுக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் காரு இல்ல. அவனுக்கு ஆசை இருக்கு, அவனுக்கு விருப்பம் இருக்கு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆனா பழக்கம் இல்லை. புதுசு புதுசு இல்ல, நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பாருங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, 3வது ஸ்டெப் ஒருவேளை வீழ்ச்சி வரலாம். இந்த வீழ்ச்சியில தான் இன்னைக்கு நிறைய பேர் முடங்குறாங்க. நேற்று டிராவல் பண்ணி வரும்போது ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு க்ளோரி பேசிக்கொண்டே இருந்தார். இப்ப பாருங்க, அவன் ஒரு உத்திரத்தை வெட்டி, உத்திரனா ஒரு மரம், பீம், ஒரு தூணுக்காக மரத்தை வெட்டுறான். ஒரு பெரிய மரத்தை வெட்டி இருக்கும் போது கோடாரி, அதான் சொன்ன, ஒழுங்கா பிடிச்சு வெட்ட தெரியாது. ஒழுங்கா விசுவாசத்துல கால் எடுத்து வச்சிட்டோம், எப்படி அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியல, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியல. வெட்டி கொண்டிருக்கும் போது முதல் வெட்டு விழுந்துட்டு, 2வது வெட்டு விழுந்துட்டு, 3வது வெட்டுல கோடாரி தண்ணியில விழுந்துட்டு, விழுந்ததும் அவன் ஐயோ என் ஆண்டவரே. ஆமென். சில இடத்துல சில வீழ்ச்சி வரும்போது நான் எடுத்து வச்ச ஸ்டெப் தப்பா ஆண்டவரே, நான் அப்படி அந்த நெருக்கத்தில் இருந்திருக்கலாமோ ஆண்டவரே, ஐயோ என் ஆண்டவரே, நான் இரவலாக வாங்கப்பட்டது நான் எப்படி 4 பேருக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், அவனுக்கு நான் எப்படிப்பா பதில் கொடுப்பேன், ஐயோ என் ஆண்டவரே, அது விழுந்துட்டே 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 விழுந்துட்டே, என் விசுவாசம் விழுந்துட்டே, என் ஜெபம் விழுந்துட்டே, என் நம்பிக்கை விழுந்துட்டே, என் தைரியம் விழுந்துட்டே, என் எதிர்பார்ப்பு விழுந்துட்டே. எலிசா சொல்றாரு, எங்க விழுந்து, எங்க விழுந்து, அத அவர்கிட்ட சொல்லு. ஜீசஸ், எங்கேயோ நான் விட்டுட்டேனே, என் தலைமுறை எங்கேயோ விட்டுட்டேனே. எலிசா கேட்கிறார், எங்க விட்ட, எங்க விழுந்துச்சு? அடுத்த வசனத்தை பாருங்கள், 6வது வசனம். அது எங்க விழுந்துச்சு? glory 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 hallelujah. எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் விழுந்த அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் திரும்ப எடுக்கிறார். எங்க விழுந்துச்சு? விழுந்துச்சு விழுந்துச்சு நீ அழுறைய, இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறா, கர்த்தர் நான் உன் கூட வரேன். ஹல்லேலூயா. உன் கையில கோடாரிய கொடுத்தது அதை விழ வைக்கிறதுக்கு இல்ல, திரும்ப எடுத்து ஒன்ன வச்ச வெட்ட வைப்பேன். எங்க விழுந்துச்சு? எங்க 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 தப்பு நடந்துச்சு? விழுந்துச்சு, உனக்கு தான் வெட்ட தெரியல, நீ எதுக்கு இந்த ஸ்டெப் எடுத்து வச்ச? உலகம் இப்படிதான் கேட்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வரும்போது உங்களை தானே காரணம் சொன்னாங்க. உங்க பிடிவாதம், உங்க திமிரு. நம்ம ஜெபம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும், நம்முடைய விசுவாசம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும். ஆனா எலிசாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். இந்த 4 சுவருக்குள் இருக்கிற உள்ளங்களுக்கு மட்டுமல்ல, இதை எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து பார்க்கிறவர்கள்ட்ட கேட்கிறார். எங்க விழுந்துச்சு உன் விசுவாசம்? உன் ஜெபம் எங்க விழுந்துச்சு? உன் எதிர்பார்ப்பு எங்க விழுந்துச்சு? ஹல்லேலூயா. உடனே அவன் அந்த இடத்தை காட்டுறான். இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன், இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன், இந்த இடத்துல உடனே
ஒரு கொம்பை வெட்டி அதை அங்க எறிகிறான் பாருங்க. அங்க எறிகிறான். ஆழம் ஆழம்னு மெடிடேஷன்ல கேட்டோமே, அந்த ஆழத்துல விழுந்த இரும்ப கர்த்தர் மிதக்க பண்ணான். விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பல ஆழத்துல இருக்கிற விசுவாசம் என்கிற இரும்ப கர்த்தர் மிதக்க பண்றார், மிதக்க பண்ணுகிறார். எங்க விழுந்துச்சு? அதை மிதக்க பண்ணி, இந்த இடத்துல அவனும் எலிசாவும் மட்டுமல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க. அதை மிதக்க பண்ணி, அடுத்த வசனம், ஆமே, அதை யார்கிட்ட சொல்றா தெரியுமா? யார் கையில இருந்துச்சு விழுந்துச்சோ, ஆமே. இங்க பாரு, நீ என்ன நம்பிதானா வந்த? ஏன்ட்ட கேட்டுதானா வந்த? வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஜீசஸ், ஜீசஸ். பழக்கம் இல்லைன்னா விழுங்க, பழக்கம் இல்லைன்னா விழும். ஹல்லேலூயா. பழக்கப்பட்டவங்க ஓனர் கையிலிருந்தே விழுது, இரவல் வாங்குற கையிலிருந்து விழாதா? பழக்கம் இல்லைன்னா விழும். இதே போலதானுங்க புதிய ஏற்பாட்டுல பேதுருவை வானாரு, 2 ஸ்டெப் எடுத்து வச்சான், 3ஆவது ஸ்டெப்ல உள்ளதான போனான். ஹல்லேலூயா. விட்டுட்டு அடுத்தவனை வானாரா? இவனை தான் பாப்பான். எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு நம்ம எங்க கோட்டை விட்டோம்? எங்க கோட்டை விட்டோம்? ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு புதிய துவக்கத்தை தரும்படிக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எனக்கான ரேமான்னு சொல்றவங்க சும்மா இருக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ், ஜீசஸ். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? பாரு, நான் உனக்கு மிதக்க பண்ணுவேன், நீ எடுக்கணும். விசுவாசம் இல்லாம என் கூட இருக்க கூடாது. அவ்வளவுதான். எங்க விழுந்துச்சு சொல்லு. ஆமே, நான் இப்ப மிதக்க பண்ணுவேன். திரும்ப திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சூரிய செடிக்கு கீழே நீ விழுந்துட்ட. எங்க விழுந்த? எழும்பு, எழும்பு, புறப்படு, புறப்படு. ஓடாரா பா காரா பா சந்தாரா பா காலா ஷேரே லேகே மே ரிபாலா தாடாரா. ஓ, விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையின் தீபத்தில் கர்த்தர் கிருபையின் எண்ணெயை ஊற்றி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது இப்படி சொல்லுகிறார், தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு ஹல்லேலூயா. எல்லாம் ஈஸியா கிடைச்சிட்டா திரும்பி பார்த்தா எத்தனை முறை சுத்தினாங்க தெரியுமா? எத்தனை முறை சிவந்த சமுத்திரம் என்ன, யோர்தான் என்ன, எரிகோ என்ன, என்ன வந்தாலும் ரிசல்ட் என்ன தெரியுமா? தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு glory. இன்னைக்கு வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து இன்னைக்கு ஜெயித்தவர்களா இருக்கிறவர்களுடைய பிளாஷ்பேக் பாருங்க, அவங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சது? ஆமென். கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை யார் மூலம் அருளினார் தெரியுமா? அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு. ஆனா மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தமா இது இல்ல. இன்னும் பின்னாடி போனா யார்கிட்ட சொல்லியிருப்பார் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கையில சாலமோன் அதான் பார்க்கிறான். அது தேவ ஞானம், அது தேவ ஞானம், தேவ ஞானம். எத்தனை பேரை
பாசாயி வந்திருக்கு தெரியுமா இந்த வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர் உங்களை அதுக்குள்ள பார்த்ததுனாலதான் ஹல்லேலூயா உங்களுக்கான வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. இது தேவ ஞானம். என் கையில சும்மா வரல. நான் இது திருப்பி பார்த்தா சொல்லுவேன், இது எங்க அப்பா மூலமா. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், மோசேட்ட இருந்து. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், ஆபிரகாம்ட்ட இருந்து. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளானவர் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், உன் சந்ததி, உன் சந்ததி. வயசு 86. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ அது நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆமென். ஆதியாகமம் 15வது அதிகாரம், கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக, அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை, நானே வாசிக்கிற டைம் இல்லாததுனால, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு, நல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை, உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அழைப்ப பார்க்கும் போது, ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னீங்களே அப்பா, என்கிட்ட எதுவும் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா ஆண்டவரே? மலை போல நம்பி இருக்கிறவங்களே விளக்குனீங்களே, பர்வதம் போல சார்ந்து இருக்கிறவங்களை விளக்குனீங்களே. இல்லப்பா, ஆமே, உன்கிட்ட இருக்கிறத நஷ்டப்படுத்துறதுக்கல்ல நான் அழைத்தது, நீ பார்த்திராத சிறந்ததை உனக்கு கொடுக்கதான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இப்ப இதுவரை அறிவுக்கு எட்டாததை விசுவாசித்து கொண்டிருக்கிறவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறான் அடுத்த வசனத்துல, இதை நான் எப்படி அறிவேன்? எதனால் அறிவேன்? எனக்கு இப்ப கொஞ்சம் தெரியணும். எனக்கு கண்ண மூடி விசுவாசிச்சேன் 11 வருஷம். எனக்கு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிட்டுன்னா நான் கொஞ்சம் அமைதியா இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அதாவது விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் நிச்சயம், காணப்படுகிறவைகள் தானங்க அறிவு. ஆண்டவர் பார்த்தார், சரி உனக்கு தெரிஞ்சுக்க விரும்புற, அப்படிதானே? எஸ். நீ என்ன பண்ண? 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து, துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக எல்லாத்தையும் கொண்டு வந்து கட் பண்றான். இந்த பறவைகளை விட்டுட்டான். ஆட்டுக்கடா, வெள்ளாட்டு, கிடாரி இதெல்லாம் வெட்டி 2 துண்டாக்கி வச்சுட்டான். அந்த காலத்துல எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒருத்தங்க ப்ராமிஸ் பண்றாங்கன்னு வைங்களேன், அந்த ப்ராமிஸ் பண்றத உறுதிப்படுத்த மிருகத்தை 2 வெட்டுவாங்க, வெட்டி அதுக்குள்ள நடந்து போவாங்க. இது உடன்படிக்கை. ஆபிரகாம் மிருகத்தை 2 வெட்டுறான். வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டான். ஆண்டவர் சொல்ல, நீ கொண்டு வா. வெட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா வரமாட்டேங்கிறாரு. அவர் வந்து பாஸ் ஆவார்னு பார்த்தா பறவை வந்து இறங்குது. ஆனா ஆபிரகாம் விடல, அதை துரத்துறான். உங்க மேல தேவனுடைய பெரிய பிராமிஸ் இருக்குன்னா அதை கொத்தி கொண்டு போக பறவைகள் வரும். நீ அசதியா இருந்த, ஆமென், அவர் இன்னும் பாஸ் ஆகல. அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 2 மிருகத்தை 2 வெட்டி நடந்து போறாங்கல்ல, இதை நான் மீறிட்டேன்னா என்ன 2 முறிச்சு போடுன்னு அர்த்தம். ஆண்டவர், உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, வா. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆட்டுக்கடாரியை கொண்டு வந்து வெட்டி போடு. நம்பிக்கை வரல. எனக்கு நம்பிக்கை எப்படி வந்து தெரியுமா? குமாரனை 2 பிளந்தா, சிலுவையில மாம்சமாகிய திரையை கிழித்தா. இப்ப நம்புறியான்னு கேட்கிறார். நாம் ஆபிரகாமை விட நம்மை விசேஷித்தவர்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பறவைகள் அந்த உடல்கள் மேல இறங்கின அவைகளை ஆபிரகாம் துரத்தினா. இல்ல இது இறங்க விடக்கூடாது. இவன் தான் ஆபிரகாம்.
இப்படிதான் இருக்கணும். நீ அசதியா இருந்தா நீ கர்த்தருக்குன்னு தான் வச்ச, அவர் கடந்து போக தான் உன் பிள்ளைய வச்சிருப்ப, உன் வாழ்க்கைய வச்சிருப்ப. ஆனா உடனே பறவை வருது பாரு, உடனே பறவை வருது பாரு, துரத்தாம விட்டுறாதே. நீ துரத்து. அவன் துரத்தி 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 டயர்ட் ஆயிட்டான். ஆண்டவரே எங்க அப்ப நீங்க சொல்லிட்டு சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே? உடன்படிக்கை பண்ண வரலையா ஆண்டவரே? நீங்க வருவீங்க. இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சது வந்தது யார் நினைக்கிறீங்க? பிசாசு. இயேசு என்ன பண்ணார்? துரத்தினார், துரத்தினார், துரத்தினார். இதுதான் உடன்படிக்கையில கை வைக்க விடக்கூடாது. அவன் நன்மையில கை வைக்க விடக்கூடாது. உனக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்துல வேறு பறவை வந்து இருக்க கூடாது. அவன் துரத்தி 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 டைம் ஆயிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. லைனை பிடிச்சிட்டேன், ஒரு இடத்துல போய் வண்டி நிக்கட்டும், முடிக்கிறேன். துரத்தி 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 டயர்டாகி தூங்கிட்டான். வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை. ஆபிரகாம் தூங்க ட்ரை பண்ணான், இல்ல அயர்ந்த நித்திரை வந்தது. ஏன் வந்துச்சுன்னா திகிலும் காரிருளும் அவனை ஓடிக்கொண்டது. ஓ, அதன் அர்த்தம் என்ன? அப்பா, என் வாழ்க்கை ஃபுல்லா அந்த பறவைகளை துரத்தி துரத்தி டயர்ட் ஆயிட்டேன்ப்பா. தாவீது என்ன சொல்லுவார்? ஃபுல்லா யுத்தம் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். ஆமே, வாக்கு தந்துட்டீங்க, பறவை வருது துரத்துறேன், பறவை வருது டயர்ட் ஆயிட்டேன். இங்க நீங்க கவனிச்சுக்கிறேன், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். எப்போ ஆபிரகாம் தளர்ந்து படுத்தானோ அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து உபத்திரவப்படுவார்கள். அடுத்து சொல்றாரு, பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ பறவையை துரத்தி துரத்தி டயர்டானல்ல ஆபிரகாமே, உனக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட கேளு. 15வது வசனம், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே. வாழ்க்கை ஃபுல்லா சமாதானம் இல்லாதவன் துரத்தி துரத்தி டயர்ட் ஆயிட்டான். இது லோத்துக்கு தெரியுமா? சாராளுக்கு தெரியுமா? எலியேசருக்கு தெரியுமா? ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற 318 பேருக்கு தெரியுமா? ஆண்டவரே, அவன் தூங்குறான். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசு சொல்வார், தூங்குனா எதிரி களை விதைப்பான். ஆனா இங்க ஒருத்தன் தூங்குறது தூங்கணும்னு தூங்கல, தளர்ந்து விழுறான். அவன் வாழ்க்கையில் அத்தனை பறவைகளை துரத்தி இருக்கிறான். சுதந்திரத்து மேலெல்லாம் வந்து இருக்குது. ஆபிரகாம் பாப்பா, என்னப்பா நீங்க வருவீங்கன்னு பார்த்தா பறவை வருது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும் போது 17வது வசனத்துல, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்த அக்கினி ஜுவாலை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப உடன்படிக்கையை பாருங்க. அடுத்த வசனம், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, ஆமென், அவர் எல்லையை போடுறார் பாருங்க. எகிப்தின் நதி தொடங்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றல்ல, கொடுத்தேன். ஆபிரகாமே, நீ தலைமுறையை குறித்து அக்கறை உள்ளவன். அதனாலதான் பறவை வந்து இருக்க விடாம அலட்டாயிட்ட. அலட்டாய் தளர்ந்து உட்கார்ந்து இருக்கிற. நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஆபிரகாமே, உன் சந்ததிக்கு நான் இதை கொடுத்துட்டேன். நல்ல கையை தட்டு. இந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இப்போ அந்த தலைமுறையில வந்து நிக்கிறவன் சொல்றான், அவர் வாக்கு பண்ணினபடி எல்லாம். ஹல்லேலூயா.
இதுக்கு பின்னாக எத்தனை பறவைகள் என கொத்திட்டு போயிரும். ஓடாராமா சந்தரா வலவரா. Oh, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. சில பறவைகள் வீட்டை சுற்றி வட்டமிடுகிறதா, உங்க தலைமுறையை சுற்றி வட்டமிடுகிறதா, நீங்க அதை துரத்துங்க. நீங்க இயேசுவின் நாமத்தில் அதை துரத்துங்க. உடன்படிக்கை இருக்குங்கிற நிச்சயம் உள்ளவர்கள், உடன்படிக்கை இருக்குங்கிற நிச்சயம் உள்ளவர்கள். ஊடாரவா கலவா சத்தரவா. ஆமென். ஆண்டு சொன்ன அவன் சந்ததிக்கு சந்ததியே இல்லை, கொடுத்துட்டேனா உடன்படிக்கை. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆமென். நான் நம்புறேன் நிறைய பேருக்கு ஆழத்தில் இருக்கிற விசுவாசம் மிதக்குது. எடுத்துட்டு தான் போனோம். இரும்பு மிதக்குது இல்ல, கை நீட்டி எடு, கை நீட்டி எடு, வெட்டு. நீ வந்தது வெட்டதானே, இடம் உண்டாக்கதானே, வீடு கட்டதானே, வெட்டு. நான் உன்னோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம். ஜீசஸ். எழுந்திருக்கலாமா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார்.